ஹாய் நமஸ்காரம் வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேற்றுக்கு எடுத்த மினி விலாக் தாங்க இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் டெய்லி வந்துட்டு ஒரு சிறிய குட்டி மினி விலாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். இது டே 2 மினி விலாக்ஸு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் நான் ஒரே ஒரு விஷயந்தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன், விடாமுயற்சி. விடாமுயற்சிங்கிறது வந்துட்டு எப்படின்னா, நிறைய விஷயத்தில் நமக்கு தோல்வி அடைஞ்சாலும் நம்ம தோல்வி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வைக்காமல் தொடர்ந்து அதனோட அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு பயணம் செய்துகிட்டே வரணும். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு யாருமே நம்ம கூட அதை லைஃப் லாங் வரப்போகிறது கிடையவே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க லாஸ்ட் வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. யார் கூட இருக்க போகிறது கிடையவே கிடையாது. கணவன் மனைவியாக இருந்தால் மனைவியை விட்டு கணவன் ஒரு நாள் தனியாக தான் போயாகணும், கணவனை விட்டு மனைவியும் தனியாக தான் போயாகணும். அதனால் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் வந்துட்டு நம்ம யாரை நிரந்தரம்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் பேச வந்திருக்கிறது என்னென்னா, விடாமுயற்சி. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டியது அவசியமில்லை. முதல் படிக்கட்டு ஏறினாலே போதும். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது தான் உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. அதாவது நம்மளோட நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம். நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜா தான் தெரியுமா, ரோஜாவில் உள்ள முள் கண்டிப்பாக தெரியவே தெரியாதான். ஏன்னா அவங்க பார்க்கும்போது அந்த ரோஜா செடி அழகாக இருக்கும். ரோஜா அழகாக இருக்கேன்னு கிட்ட போய் அவங்க ரோஜாவை மட்டும்தான் பறிப்பாங்க. ரோஜா கீழே உள்ள முள்ளை வந்துட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான், ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால், அதாவது நம்ம ஒரு வேலை வந்துட்டு பிந்தி செய்தால் போதும். ஆனால் நம்ம வந்துட்டு அந்த வேலையை எதுக்கு பிந்தி செய்யணும், இப்போவே இந்த நிமிஷமே செஞ்சு முடித்தா நல்லது. அப்படி நம்ம செஞ்சு முடித்தோன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு அவனோட வாழ்நாளில், அதாவது 60 வருட வாழ்க்கையை நம்ம வந்துட்டு ஒரு 20 வருஷத்துலேயே வாழ்ந்து முடிச்சிடலாமா. எவ்வளோ அழகான வரிகள் பார்த்தீங்களா. முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலிகள் வந்துட்டு ஒரு நாள் வாழ்ந்துருவாங்களாம். அதாவது முட்டாள்கள் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ வேண்டிய வாழ்க்கையை வந்துட்டு அறிவாளிகள் ஒரே ஒரு நாளில் வாழ்ந்துருவாங்களாம். ஸோ எவ்வளோ அற்புதமான வரிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் படித்து எப்போவுமே என்னோடய வாழ்க்கை அனுபவங்கள் எனக்கு ரொம்பவே கற்றுக் கொடுத்துருக்கு. நான் ரொம்ப 30+ ஏஜ் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளோ விஷயத்தை ட்ராவல் பண்ணியிருப்பேன், நிறைய விஷயத்தில் க்ரோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே உடஞ்சி ஒரு இடத்துல உட்காராமல் அடுத்த கட்ட வேலையை நோக்கி, நமக்கு வேலை தான் நம்மளோட முக்கியமான ஒரு ஆயுதம். ஸோ நம்மளோட அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.